எல்லாருக்கும் வணக்கங்க. ஆப் சாரி வாங்கியிருந்தோம். ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணவே இல்லைங்க, தனியாக கொடுத்துருந்தாங்க. இப்போ நான் ஸ்லீவ் தான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணி எடுத்துக்கின பிறகு நம்ம வந்து ஜாக்கெட்டு வந்து லைட்டாக வந்து அக்குலாண்டு ஒரு 2 சென்டிமீட்டருக்கு தையல் பிரித்து எடுத்துக்கணுங்க. அப்போ தான் வந்து நீட்டு தையல் போட முடியும். நம்ம வந்து லூஸ் ஆனாலும் டைட் ஆனாலும் ஒரு தையல் போட்டு கொடுக்கலாம். இந்தமாரி மெத்தடில் ஃபாலோ பண்ணுங்கள். இதே மெத்தடாங்க பைப்பிங் வந்து வெளியில் தெரிகிற மாரி தையல் அடிக்கணுங்க. நான் சொல்கிற மெத்தடில் நீங்களும் ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து தையல் வச்சு கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்குங்க. இந்த பாருங்க நடுப்பகுதியில் மார்க் பண்ணிங்க. அதேமாரி ஜாக்கெட்டோடைய நடுப்பகுதியிலேருந்து அளவு எடுத்துக்கினே போய் அங்கேருந்து ஒரே ஒரு தையல் போட்டுனுவாங்க. இதே மெத்தடில் நீங்கள் வந்து இப்போ வந்து சுடிதார்லாம் கொடுப்பாங்களாங்க, அவங்களுக்கு வந்து தையல் வச்சு கொடுங்க. ஒரு ஜாக்கெட் பிட் இதுமாரி ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் வந்து 50லேருந்து 100 ரூபா வாங்குறாங்கங்க. எங்கள் ஊரில் வந்து நான் வந்து 50 ரூபா வாங்குவேங்க. ஒரு சுடிதார் வந்து குத்துட்டாங்கன்னா தையல் அடித்து இந்தமாரி பைப்பிங் வந்து வெளியில் தெரியுற மாதிரி அடித்து பண்ணி கொடுக்கறதுக்கு வந்து 50 ரூபா வாங்குவேங்க. உங்கள் ஊர் சைடில் நீங்கள் எவ்வளோ வாங்குறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து நான் எங்கள் துணியை தாங்க நான் இப்போ தையல் அடிக்கிறேன். இப்போ வந்து நம்ம கிட்ட வந்து ஒரு கைத்தொழில் இருக்கிறதுனால நம்ம வந்து எந்த டைமுக்கும் நம்ம துணி தையல் அடிக்கிறோமோ வந்து நம்ம வந்து தையல் அடிச்சுக்கிறோம். இந்த பாருங்கள், அந்த பக்கம் தையல் வச்சுட்டோன்னா அதுக்கப்புறம் வந்து இந்த பக்கம் தையல் வச்சுனா பாருங்கள். பைப்பிங் வந்து வெளியில் தெரியுற மாதிரி அடிச்ச பிறகு நல்லா சூப்பராக இருந்ததுங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்லீவ் ஜாயின் பண்ணிட்ட பிறகு சைடு தையல் போட்டால் அவ்வளோதாங்க. நம்ம வந்து ஸ்லீவ் ஜாயின் பண்ணியாச்சுங்க. இந்தமாரி டிப்ஸ் யாருக்கெல்லாம் பிடிச்சிக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க.